கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள். நெறைய பேர் தொலைக்காட்சிய எந்த அளவுக்கு மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடந்ததோ, அதே மாதிரியான ஒரு ஆர்வத்தோடு பார்த்தார்கள். ஆனா, அந்த அளவுக்கு ஒரு பதற்றம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, நிச்சயமாக விஜய்க்கு தேவையான வாக்குகள் இருக்கு. அவர் ஆட்சி உறுதி செய்யப்படும். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. எல்லாரும் எழுந்து பேசினாங்க. பல்வேறு ஆட்கள் பேசினாங்க. எனக்கு முதல் கமெண்ட் நான் என்ன சொல்வேன்னா, முதல் முறையாக நமக்கு லைவ் டெலிகாஸ்ட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இதற்கு முந்தைய அரசுகள் அது அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, சட்டமன்ற நடைமுறைகள் ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டா வெளியில போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. ஏன்னா வண்டவாளம் வெளில வந்துரும் இல்லையா? இவங்க என்ன பேசுறாங்க? என்ன அவங்களுக்கு சரியா அவங்களால பண்ண முடியல. அப்ப எப்படியெல்லாம் சபாநாயகர வச்சு அந்த ஹோல் இத கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஆனால் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன நடந்திருக்குன்னா, இது முழுக்க முழுக்க நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் நமக்கு கிடைச்சது. அதோடைய ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. இதோடைய கன்டினியூட்டி நமக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இனிமே அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸ் முழுக்க முழுக்க நமக்கு ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட்டா அன்இன்டரப்டடா எதையுமே கட் பண்ணாம வருமா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வந்தால் நல்லது. அது தூக்கி ஒரு பக்கம் வச்சுப்போம். 2வது இதுலேருந்து இன்னும் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, பல பேருக்கு இந்த பிரிப்பேர்டு உரைய படிக்கிறதிலேயே, எழுதி வைத்து பார்த்து படிக்கிறதிலேயே பெரிய தகராறு. அது நம்முடைய முதல்வரையும் சேர்த்து. அது நம்முடைய கல்வி தரம், நிலை அதெல்லாம் பத்தி வருத்தம் அடைவதற்கு நெறைய இருக்கு. இது சாதாரணமான ஒரு விஷயம். தடுமாற்றம். இது எழுதி படிப்பது. எழுதாமல் சரளமாக பேசுவது அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது, ஒரு 4 பேர் தேறுவாங்களா? இந்த ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலேயே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய கேள்வி எங்க இருக்கு? என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தா, சம்பந்தமே இல்லாமல். என்ன இங்க? விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். இல்லை, அதை எதிர்த்து வாக்களிக்கிறோம். அதற்கு என்ன காரணங்கள்? அதையெல்லாம் விட்டுட்டு, அதுல ஒரு 2 வார்த்தை இருந்தாலும், இப்ப உதாரணத்துக்கு எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசக்கூடிய வன்னியரசோடைய பேச்சு எடுத்துப்போம். விடுதலை சிறுத்தைகள். ஊர்பட்ட கதையெல்லாம் சொன்னாரு. அவருக்கு இந்த இந்த ஜோசியம்ங்கிறத எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நாடு முழுக்க ஒரு பெரிய ஹிஸ்டரி, அதுல எங்கெங்கெல்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிரான தாக்குதல்கள் அதை முன்வைத்து இருந்த ஒரு சில ஹீரோக்கள், தபோல்கர், பன்சாரே அப்படின்னு அவங்க ஒரு 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 3 பேரு. அதுக்கு பிறகு கௌரி லங்கேஷ். இந்த 4 பேர் கொல்லப்பட்டது. இது எங்கே ஏதோ அது ஒண்ணு கர்நாடகால 2, மகாராஷ்டிரால 2 இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதெல்லா கதையும் சொல்லி, இங்கே நாம் இதை செய்ய வேண்டும். அப்புறம் நடுவுல பாவம் இந்த புது ஸ்பீக்கர் அவரும் உட்கார வைக்க பார்க்குறாரு. ஆனா அந்த அளவுக்கு அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லைங்க இதெல்லாம் அடுத்து நம்ம ப்ராப்பர் செஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பேசிக்கலாமே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. நான் எழுதிட்டு வந்துட்டேன். அதனால நான் அப்படியே படிப்பேன். நீங்க திடீர்னு நிறுத்திட்டீங்கன்னா, எப்படி விட்ட இடத்துலேருந்து தொடர்றது? சரி, இவங்க எல்லாரையும் விட்டுருவோம். எஃபெக்டிவா என்னாச்சு? ஒரு கோஷ்டி கடுமையாக எதிர்த்தது. திமுக எதிர்த்துட்டு நாங்க வெளில போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ஆட்சிக்கு எதிர், ஆனால் நாங்க வாக்களிக்க போவதில்லைன்னு உள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்க. அப்ஸ்டென்ஷன். சுவாரஸ்யம் அதிமுகவுக்கு தான் அது கடைசியா வரேன். தாவேகாவில் தொடங்கி காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் 2 பேரு, அதுக்கப்புறமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தார்கள். அமமுகவை சேர்ந்தவர் காமராஜ், அவர் பிறர் இப்படி மாத்தி அப்படி மாத்தி ஆரம்பத்துல கையெழுத்து காருக்குள்ள உட்காந்து போட்டுட்டு, கட்சி தலைவர் பொதுச் செயலர் வந்த உடனே டிடிவி தினகரனோட கவர்னர் போய் பார்த்து, நான் இல்லைங்க கையெழுத்தே போடலைங்க, ஒரிஜினல் எங்கன்னே தெரியலைங்கன்னு கதையை விட்டுட்டு, திருப்பி இங்க ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு அவரும் ஆதரவு போக கடைசியா ஏடிஎம்கே வருது. முன்னாடியே தெரிஞ்சு போயிருச்சு. 2 பெரும் குழுக்களாக அவர்கள் பிரிந்திருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓர் அணி, அவர்கள் ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. ஆனால் சி.வி. சண்முகம் ஒரு என்ஜினியரிங் ஒண்ணு பண்ணி, எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு குழு. இதுல 2 பேரும் வெவ்வேறு எண்ணிக்கைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவங்க எல்லாரும் வாக்களிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக தெரிந்து போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி அணியில 22 பேர் இந்த தாவேக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சுமார் 25 பேர்
அவர்கள் முழுமையாக ஆளுங்கட்சி தரப்போடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் வந்து சம்மரி. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் வரை, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்த 6 மாதங்களுக்கு வர முடியாது. ஸோ இதை எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுப்போம். இப்போ நேரா நம்ம வந்து அதிமுகக்குள்ள வந்துருவோம். இப்போ அதிமுகல வாக்கெடுப்பு நடந்த உடனே 2 தரப்பும் வந்து மாறி மாறி வாக்களிச்சிட்டாங்களா? இப்போ இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோடைய அவுட்கம் இம்மீடியட்டா ஒவ்வொரு ரியாக்ஷனா நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். முதல்ல வந்து எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சசிகலா, டிடிவி தினகரன் 2 பேரையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்ட்டு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட இதுல வந்து ஓபிஎஸ்லாம் திமுகவிலே போய் சேர்ந்துட்டார். அதனால அவரை திரும்ப கூப்பிட முடியாது. இப்ப தனியாக இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவரும் சி.வி. சண்முகம் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஒரு பேட்டி அளித்தார்கள். அதுல வந்து அதிமுக பொதுச் செயலர் தன்னால் நியமிக்கப்பட்ட கொறடாவின் உத்தரவை மீறி சில எம்எல்ஏக்கள் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது தவறான கருத்து அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. கட்சியின் பொதுச் செயலர் சட்டப்பேரவை கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி சட்டப்பேரவை குழு தலைவர், கொறடா உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இட்ஸ் a பாயிண்ட். இது வந்து ஒரு சரியான பாயிண்ட். இது நியமிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க ஒரு கூட்டம் தான் கூட்டணும். சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தங்களுடைய தலைவரையும் கொறடாவையும் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இதுதான் வச்சு அவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை குழு தலைவராக எம்எல்ஏக்கள் தன்னை தேர்ந்தெடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது அப்பட்டமான பொய். அதுவும் கரெக்டான பாயிண்ட். இந்த 25 பேர் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது. 47 எம்எல்ஏக்கள் கையொப்பமிட்ட ஆதரவு கடிதம் தன்னிடம் உள்ளதாக அவர் கூறுகிறார். கடிதம் எங்கே, எதற்காக பெறப்பட்டது என்று அவரால் கூற முடியுமா? உண்மையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமே நடைபெறவில்லை. 47 எம்எல்ஏக்களும் புதுச்சேரி விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது அவர் மட்டும் தனியாக சென்று எம்எல்ஏக்களிடம் கையொப்பம் பெற்றார். அப்போது எம்எல்ஏக்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக நமக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்க உள்ளது. இது தொடர்பாக நான் தில்லியிலும் பேசிவிட்டேன். திமுகவின் ஆதரவோடு என் தலைமையில் ஆட்சி அமையப் போகிறது என்று கூறினார். இதுல வந்து பலவிதமான சதி கோட்பாடுகள் அப்படியே வெளில வந்துகிட்டே இருக்கு பாருங்க. திருமாவளவன் முதல்வராவதை தடுத்தார். இந்த ஸ்டோரியெல்லாம் நாம வந்து இந்த ரோஷமான்னு ஒரு படம் ஒன்று, ஒரு ஜப்பானிய படம் ஒன்று வரும். அது ஒரே ஒரு விஷயம், அதில் பங்கெடுத்த, அதை பார்த்து கொண்டிருந்த பல்வேறு நபர்களுடைய பார்வையிலிருந்து அந்த கதை நகரும், அது சொல்லப்படும். அப்போ ஒவ்வொருத்தருடைய கதையிலையும் ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ பார்த்தனா இது வரைக்கும் திருமாவளவன் ஒரு வெர்ஷனை கொடுத்துட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப அதிமுக தரப்பிலிருந்து ஒரு வெர்ஷன் வெளியில வருது, ஒரு சிலரிடம் இருந்து. இன்னும் இதுல ஒரு முக்கியமான அங்கம் வகித்த திமுகவிடமிருந்து இன்னும் எந்த வெர்ஷனும் வெளியில வரல. ஸோ இந்த 4 வருஷனையும் எடுத்து நீங்க ஒட்ட வச்சாலும் உங்களுக்கு உண்மை என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. ஸோ இப்ப சி.வி. சண்முகம் அண்ட் கோ என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தலைமையிலான ஒரு அமைச்சரவையை, அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பார், அதற்கு திமுக ஆதரவாக இருக்கும் என்று சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு, அதை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தோம். சரி, அதற்கு பிறகு இன்னொரு ப்ரப்போசல் கொண்டு வரப்பட்டது. திருமாவளவன் முதல்வர், மீதி அமைச்சரவையில் இருக்கிற எல்லா பதவிகளும் வந்து அதிமுகவுக்கு. இதை வெளியிலிருந்து ஆதரவு யார் தருவது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் திமுகவும் திமுகவுடைய தோழமை கட்சிகளும், அதிமுகவோட தோழமை கட்சிகளும் இதுல கூட சேர்ந்திருக்கும்னு இவங்க நினைச்சிருக்காங்க போல இருக்கு, தெரியல. இதற்கு பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்று சி.வி. சண்முகம் சொல்றாரு. ஆட்சி அமைத்தால் நான் தான் முதல்வர், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி தடுத்து விட்டார். இந்த நிலையில நாங்க என்ன பண்றது? எங்களுடைய கொள்கை வந்து திமுக அழிக்கப்பட வேண்டும் என்பது, அதுதான் தாவேகாவின் கொள்கையும். எனவே தாவேகாவை ஆதரிக்கிறோம், அதிமுக கட்சியாக ஆதரிக்கிறோம். நாங்க தனிப்பட்ட முறையிலாம் அவங்க சொல்லல. அதிமுகவில் பிளவு ஏதும் இல்லை அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்லிட்டார். உண்மை பொய் என்ன அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்ட்டு. பிளஸ் எஸ்பி வேலுமணி தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து எக்கச்சக்கமான தோல்விகளை சந்தித்து விட்டது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம். அதிமுகவை உடைக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. இப்ப சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் தொடங்கி பன்னீர்செல்வம் வரை அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றி விட்டார். இப்படி அனைவரையும் வெளியேற்றினால் கட்சி எப்படி நடத்த முடியும்? கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் இணைக்க வேண்டும். அதை விடுத்து அடுத்தவர்கள் மீது குறை சொல்வதை எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டாங்களா, வாக்களிச்சிட்டாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டாங்க. ப்ராம்ப்டா
எடப்பாடி பழனிசாமி அவருடைய அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டாரு. அத்தனை இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்சி பொறுப்பு, அது அனைத்தையும் பறித்து, ஏன்னா அவர் பொதுச் செயலர். அவர் வந்து ஒரு உத்தரவு குடுத்துட்டாரு. குடுத்துட்டு அந்த இடத்துக்கு வேற ஆட்களை நியமிக்கவும் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இப்ப அடுத்து 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்குவதற்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க போய் அவைத்தலைவர்ட்ட போய் இது குறித்து நீங்க ஒரு புகார் குடுக்கணும். குடுத்து அவர வந்து இதுல ஆக்ஷன் எடுக்க சொல்லணும். இப்ப இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் யாருங்க கொறடாவ நியமிக்கிறது? இவர் கட்சியோட பொதுச் செயலர். முதல்ல இவர் வந்து சட்டமன்ற குழுவுக்கே இவர் தலைவர் கிடையாது. அதுக்கான தேர்தலே நடக்கல. அந்த தேர்தல் நடந்திருந்தா எங்கள்ட்ட குறைஞ்சபட்சம் 25 வாக்குகள் இருக்கு. அப்ப நாங்க தான் அத தேர்ந்தெடுப்போம். சட்டமன்ற குழுவின் தலைவர், அதிமுக தலைவர் நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். சட்டமன்றத்துக்குள்ள யாரு அப்படிங்கிறத கொறடாவே நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். அதுக்கு பிறகு அந்த கொறடா வந்து என்ன முடிவெடுக்கணும், எந்த சமயத்துல என்ன மாதிரி யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது எதுவும் இப்ப நடக்காததுனால இப்ப வந்து உண்மையிலேயே நீங்க வந்து கட்சியின் பொதுச் செயலராக அவர் ஒரு கொறடாவை நியமித்தால் அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அவங்க சொல்ற தரப்பை பார்த்தோம் நம்ம. ஸோ இவங்க இதுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது இனிமே அடுத்தடுத்த நாட்கள்ல தான் பார்க்கணும். சி.வி. சண்முகம் இந்த நீக்கம் நடந்த உடனேயே அவருடைய கருத்தை சொல்றாரு. எங்களை நீக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பல தோல்விகளை கண்டுள்ளது. தோல்வியிலிருந்து மீண்டு ஆட்சி அமைப்பது கட்சி தலைவரின் திறமையை பொறுத்தது. அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஆனால் கூட்டணிக்காக வீடு தேடி வந்தவர்களையே எடப்பாடி பழனிசாமி திருப்பி அனுப்பினார். அவர் பதவியேற்றதில் இருந்து அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்கு சென்று விட்டது. அவரது உறவினர்கள் கட்சியை ஆக்கிரமித்து விட்டனர். செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பாஜகவுடன் ஒட்டோ உறவோ இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி யாரையும் கலந்தாலோசிக்காமல் திடீரென எங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு அழைத்து சென்று பாஜகவுடனான கூட்டணியை தன்னிச்சையாக உறுதி செய்தார். அடுத்த குண்டு வெளியில வருது. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க கோரிக்கை விடுத்தோம். அதையும் அவர் உதாசீனப்படுத்தி விட்டார். இப்பொழுது முக்கிய நிர்வாகிகளான 26 பேரை நீக்கியுள்ளார். எங்களை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. அந்த பார்ட்டை ஏத்துக்க முடியாது. அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய பதவிகளை அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல. அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. இவர்களுக்கான பதவி கொடுத்திருக்கிறத நீக்க முடியும் அவரால. எங்களிடம் விளக்கம் கேட்கவில்லை. இனி நடைபெறும் கட்சியின் பொதுக்குழுவில் கட்டாயம் நாங்களும் கலந்து கொள்வோம். அதை அவங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இவர்களை நீக்கல. அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். திமுகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை கொள்கையை மீறியதால் அவர் மீதுதான் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ இனிமே வந்து நீங்க இந்த இடத்தோட அது வந்து நிக்க போறது இல்ல. பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு போயிட்டே இருக்க போகுது. இதுல தவேக கட்சியோடைய முடிவு தான் இந்த இடத்துல ஒர்க் ஆக போகுது. முதல்வர் விஜய் என்ன நினைக்கிறாருன்னு அதுதான் வந்து அவைத்தலைவர் ஜிசிடி பிரபாகர் வந்து செயல்படுத்த போறாரு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட் வந்து அது போய் முடிவாகி உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுத்து அவர்கள் ஏதோ ஒரு டிசிஷன் கொடுக்க போறாங்க. ஸோ இதை நம்ம வந்து சைட்லைன்ஸ்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குது அடுத்தடுத்து அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இப்பொழுதைக்கு வந்து ஒன்று தெளிவாக இருக்கிறது. அதிமுகவுடைய நாட்கள் எண்ணப்பட தொடங்கி ஆயிற்று. இனிமே அவர்களால் வந்து மீண்டும் மேல் எழும்பி வருவது என்பது முழுவதும் முடியாத காரியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. வெறுத்து போன பல பேர் வந்து வெவ்வேறு கட்சிகளில் போய் சேர்ந்துருவாங்க. அல்லது இது சாத்தியம் என்றால் பலர் வந்து அரசியலுக்கே முழுக்கு போட்டுருவாங்க. கொஞ்சம் வயசானவங்கலாம். மீதி பேரெல்லாம் வெவ்வேறு கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் துரத்தப்பட்டார். இன்னைக்கு வந்து அவர் தான் தவேகாவின் அவை முன்னவர். முக்கியமான அமைச்சர் பொறுப்பு நிர்மல்குமார் அதிமுகவில் பாரதிய ஜனதாவில் இருந்தார். அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவிலிருந்து தவேகாவுக்கு போனார். இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஜேசிடி பிரபாகரே அதிமுகவில் இருந்தவர் தான். ஒரு லைம்லைட்லையும் இல்லாதவர். இன்னைக்கு அவர் ஸ்பீக்கராக இருக்கிறார். ஸோ இவங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, சாமி இந்த கட்சியில போய் முன்னாடியே சேர்ந்திருந்தா இன்னைக்கு சொகுசா ஒரு அமைச்சராவது ஆகியிருக்கலாமே, அல்லது பல்வேறு முக்கியமான பதவிகள்ல இருந்திருக்கலாமே. சரி, அவங்களோட ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு கூட்டணியாவது ஏற்படுத்தி இருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அப்படின்னு நிஜமாவே அவர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த ரிபல்லியனே நடந்திருக்கு. துண்டு துண்டாக உடைவது என்பது கட்டாயமாக நடக்க போகிறது. அதோடைய பரிமாணம் எப்படி, எந்த மாதிரியான துண்டுகள், என்ன ஏது அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.